ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஹாஸ் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேங்கோ ஐஸ்கிரீம் செய்வது எப்படின்னு தான். 1/2 லிட்டர் பால் எடுத்துகிட்டு நல்லா பாயில் பண்ண வச்சுக்கோங்க. நல்லா சுடுனதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனில் கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணி அதை கட்டி இல்லாமல் கரைச்சி அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் அதை ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. கூலானதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். நல்லா ஆற விடணும். அதுக்குள்ளே ஒரு சின்ன பிரேக் எடுத்து கோசா பழத்தை கட் பண்ணி என் பையனுக்கு கொடுத்தேன். இந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது தான் என் பையன் என் பக்கத்தில் நின்றுட்டு அம்மா அம்மான்ட்டே இருப்பான். அதனால் எதையாவது கொடுத்து அவன் வாயை அடைச்சிட்றதுக்காக சீக்கிரமாக எதையாவது இந்த மாதிரி கொடுத்துருவேன். நீங்களும் இந்த மாதிரி கொடுப்பீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாங்காவை தோல் இல்லாமல் எடுத்துகிட்டு 2 மாங்காய் எடுத்திருக்கேன். பியூரி மாதிரி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பாலாடை ஆற வச்ச பாலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல். அதுக்கப்புறம் நல்லா திக்கானதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஆட் பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டுட்டு அது மேலே நல்லா டைட் மூடி போட்டுக்குவேன். போட்டு நைட் ஃபுல்லாக இதை நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். வச்சுட்டு மார்னிங் தான் நான் எடுப்பேன். எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. வீட்லேயே செஞ்சு கொடுக்கறனால இது உருகும் போது சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வீட்லேயே இந்த மாதிரி நான் வெரைட்டியாக சாக்லேட் ஐஸ்கிரீம், மேங்கோ ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம்னு எல்லாமே செய்வேன். ஒரு வீடியோவை கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள் சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு. என்னோடய விகாஸ் பாருங்கள் எவ்வளோ விரும்பி அதை சாப்பிட்றான்னு. ஐஸ்கிரீம் எப்படா சாப்பிட்ணுன்னு கேட்டதுக்கு காமிக்கிறான் பாருங்கள். இந்த மாதிரி க்யூட்டான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.